எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது எறா கிரேவி. எறா கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன எறாவாக நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் ரேட்டு கம்மி, விலை கம்மி. நான் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதே மாதிரி நீங்களும் இதை மாதிரி வாங்கினீங்கன்னா செலவும் மிச்சம். பெருசாக வாங்கினா நிறைய செலவாகும், சின்ன எறாவாக வாங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பழம் 2, பூண்டு 5 பல், இஞ்சி 1 துண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போது எறா கிரேவி தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நாம் அரைச்சி வச்சு, மிளகு, இஞ்சி, சீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம அடித்து வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அடித்து வச்சுட்டோம். இப்போ எறா வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இதுலேயே தண்ணி விடும். இதை நம்ம நல்லா வதக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அப்போ தான் எறா பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும். இப்போ எறா நல்லா வதங்கிடுச்சு. வெறுந்த தண்ணியெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், நாம் அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். கொதிக்கிற நேரம் இப்போ இந்த எறாவை இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் மிதமான தீயில அது வேகணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தையும் வச்சு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.